நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே விவசாயி கொலை வழக்கில் தந்தை மற்றும் 2 மகன்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பையா என்பவரின் மகன் மாரிமுத்துவுக்கும் அதே பகுதியில் வசிக்கும் உமாசெல்விக்கும் திருமணம் நடைபெற்றது. கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் இரு குடும்பத்தாருக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு சுப்பையாவை உமாசெல்வியின் தந்தை மாரியப்பன் மற்றும் 2 அண்ணன்கள் வெட்டி கொலை செய்தனர். இவ்வழக்கு தென்காசி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த ஏலகிரி மலையில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி நகைக்காக கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏலகிரி மலை முத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த காந்தா என்ற மூதாட்டி தனியாக வசிப்பதை அறிந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டிற்குள் புகுந்து அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்க நகை, வீட்டிலிருந்த LED டிவியை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக ஏலகிரி மலை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய உதவி செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் கைது செய்தனர். பெரும்பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்காக இளையான்குடி மின்சார வாரிய செயற்பொறியாளர் சிவக்குமார் 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ரமேஷ் சிவகங்கை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்ததை அடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் ரமேஷிடம் கொடுத்துள்ளனர். இதையடுத்து லஞ்ச பணத்தை பொறியாளர் சிவக்குமார் பெற முயன்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காகிதங்களை ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமானது. சூளகிரியை அடுத்த ஓட்டேனூர் அருகே தர்மபுரியில் இருந்து காகிதங்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் வாகனத்தை சாலையோரம் நிறுத்தினார். வேகமாக பரவிய தீயால் லாரி முற்றிலும் எரிந்து நாசமானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கிருஷ்ணகிரி தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் நள்ளிரவு நேரத்தில் வடமாநில இளம்பெண்ணை ஆட்டோவில் சிலர் கடத்தி சென்றதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுமி சேலத்திலிருந்து சென்னை வந்ததாகவும் மாதவரம் செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது சிறுமியை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் சிலர் ஏற்றிச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து போலீசார் வந்த நிலையில் இளம்பெண்ணை விட்டுவிட்டு அந்த மர்ம நபர்கள் தப்பியோடியதாக சொல்லப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளை வைத்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு 304 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் என்ற கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், வேளாண் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் விரிவாக்கத்திற்கு 304 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் 28,35,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக 88 பணியாளர்களை பணியில் இருந்து விடுவித்து மண்டல மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2020-2021 ஆண்டின் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் தஞ்சையில் உள்ள 56 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்தபோது அரசுக்கு 28,35,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. மேலும் இழப்பினை சரி செய்யும் நோக்கில் சேமிப்பு கிடங்குகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மூலம் போலியான ஒப்புதல் சீட்டு தயாரித்தது தெரியவந்தது. இதையடுத்து 37 பருவகால பட்டியல் எழுத்தர்கள், 51 பருவகால உதவியாளர்கள் என 88 பேரையும் பணியில் இருந்து விடுவிப்பதாக தஞ்சாவூர் முதுநிலை மண்டல மேலாளர் கார்த்திகைசாமி அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பழனியை அடுத்த நரிக்கல்பட்டியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் மகேஷ் ஆகிய இருவரும் திண்டுக்கல் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மானூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதே வழியில் கோவையில் இருந்து பழனி நோக்கி வந்த கார் இருசக்கர வாகனத்தில் வேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் பேரூராட்சியில் அடிபம்பை அகற்றாமல் கான்கிரீட் கலவை கொட்டி சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அப்போ மல்லாபுரம் பேரூராட்சியின் 7வது வார்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அப்போது அருகில் இருந்த அடிபம்பை அகற்றாமல் முழுவதுமாக மூடி கான்கிரீட் கலவையை கொட்டி சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் அடிபம்பை அகற்றி சாலையை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வீட்டில் 50 கிலோ குட்கா போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த தந்தை மற்றும் மகனை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். ஒரகடம் காவல் எல்லைக்குட்பட்ட எச்சூர் பகுதியில் இருந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் 3 அடுக்கு மாடி வீட்டில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தரைத்தளத்தில் அறை முழுவதும் கொட்டி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அதனை பதுக்கி வைத்திருந்த சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகன் குமார் ஆகிய இருவரை காவலர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஆவல் சூரங்குடி கிராமத்தில் 80 டன் எடை கொண்ட 24 அடி உயர பிரம்மாண்ட கருப்பசாமி சிலை பிரதிஷ்டை விழா விமர்சையாக நடைபெற்றது. கருப்பசாமி சேவா சங்கம் அமைப்பினர் நிதி திரட்டி பிரம்மாண்ட கருப்பசாமி சிலையை நிறுவ முடிவு செய்தனர். அதன்படி ஆவல் சூரங்குடியில் சிலை வைக்க இடத்தை தேர்வு செய்து பிரம்மாண்ட சிலையை வடிவமைத்தனர். இதையடுத்து ஆகம விதிப்படி நவதானியங்களில் கருப்பசாமி சிலை வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 80 டன் எடை கொண்ட 24 அடி உயரமுள்ள கையில் அரிவாளுடன் காலில் சலங்கையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் கருப்பசாமி சிலையை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கி செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே ஊராட்சி செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி ஊராட்சி அதிகாரிகள் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பனங்குடி அருகே உள்ள வேப்பிலங்குளம் ஊராட்சி செயலாளர் சங்கர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களின் அனைத்து நிலை அலுவலர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயிரிழந்த சங்கர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அசைவ உணவுகளை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சத்ருஹன் சின்ஹா தெரிவித்துள்ளார். எனினும் பிராந்திய வேறுபாடுகளை கொண்ட இந்தியாவில் அது சாத்தியமற்றது என்றும் கூறினார். அதேபோல் பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவது என்பது எளிதான காரியமல்ல என்றும் உத்தரகாண்டில் சட்டம் அமல்படுத்தப்பட்டது பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் இடம் உதவியாளரான சாந்தனு நாயுடு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஸ்ட்ராட்டஜிஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பிரிவின் பொது மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ள சாந்தனு வெள்ளை சட்டை மற்றும் நேவி பேண்டில் தனது தந்தை டாடா ஆலையில் இருந்து வீடு திரும்பும் காட்சியும் அவருக்காக தான் ஜன்னல் அருகே காத்திருந்ததும் நினைவுக்கு வருவதாக நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். நானோ காருக்கு அருகில் நின்றிருக்கும் புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த 3 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்திருக்கும் டவுன்ஸ்வில் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அர்ஜென்டினாவின் பகியா பிளான்கா பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழை பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தலைநகர் பியூனஸ் ஐயர்ஸ் பகுதியில் பகியா பிளான்கா பகுதியில் திங்கட்கிழமை பலத்த சூறைக்காற்று வீசியது. அதன் பின்னர் ஏற்பட்ட கனமழையுடன் ஆலங்கட்டிகளும் அதிக அளவில் கொட்டின. இதில் வாகனங்களும் சேதமடைந்தன. சாலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிடின் கார் விபத்துக்குள்ளானது. ராகுல் டிராவிடின் கார் மீது சரக்கு ஆட்டோ இடித்ததாக சொல்லப்படுகிறது. காரை விட்டு வெளியே வந்த ராகுல் டிராவிட் ஓட்டுநருடன் லேசான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து இருவரும் கலைந்து சென்றனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாத நிலையில் வீடியோ வெளியாகியுள்ளது. திருவாரூர்
மாவட்டம் குடவாசல் அருகேயுள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் 3வது குழந்தைக்கு காதுகுத்தும் விழா நடைபெற்றது. குடவாசல் தாலுகாவில் அமைந்துள்ள திருவிழிமிழலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள அவருடைய குலதெய்வ கோயிலான மகாமாரியம்மன் திருக்கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயனின் 3வது குழந்தையான 1 வயதுடைய ஆண் குழந்தைக்கு அவருடைய உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் காதுகுத்தும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து கோயிலுக்கு வந்தவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.